கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கும் பிரதமர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க உங்களை மாதிரி நிறைய பொய் பேசுகிறாங்க, புரளி பேசுகிறாங்க. நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா அது வேறு விஷயம், அது உங்கள் ஸ்டைலு. அது நீங்கள் அப்படியே நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க, பொய் பேசலைன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு ஒருத்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கு பொய் பேசுகிற ஸ்டைலு. அதை நாங்கள் கொஞ்சம் தமாஷோடு ஏற்றுக்கிறோம், சரியா? டைம் பாஸோடு எடுத்துக்கிறோம் சமயத்துக்கு. ஆனால் இதே வந்து உங்களாலாம் பேசும்போது அது நம்ம ஏற்றுக்க மனசு வரமாட்டேங்குது. என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலம் விட்டு வேறு எந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆட்சி கலைக்கணும், ராஜினாமா பண்ணணும்ன்றது. யாருக்கோ எங்கேயோ ஒரு எறும்பு கடிச்சிட்டா இந்த ஆட்சியில் எறும்பு கடிக்குது, ஆட்சி கழிச்சிடணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. இல்லாத போல சேர்த்தும் பேசுகிறாங்க. அதெல்லாம் தேசிய நிறுத்த சொல்லுங்கள், சரியா? இல்லை அப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள். அதாவது ஊருக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு மாநிலத்தில் இருக்க பிரச்சனையை வந்து சில நேரத்தில் வந்து சரியாக கையாள முடியல, இல்லை கையாடினா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சரியாக செய்வாங்க. மறுபடியும் சொல்கிறது, அப்படி இருக்க பட்சத்தில் உடனே நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணணுன்னு ஆளுங்க கத்துறாங்க. ஆனால் இந்திய நாட்டின் இராணுவ வீரர்கள் தன்னுடைய வீடு விட்டு மனைவி மக்கள் எல்லாமே சுகம்லாம் விட்டுட்டு நம்மளை காக்கிறதுக்காகவும் நம் நாட்டுக்காகவும் போராடுறாங்க. இந்தியாவுடைய எல்லையில் வேலியாக நிற்கிறாங்க, அரணாக நிற்கிறாங்க. அவங்கள நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மையான தெரில, தீவிரவாதிங்க சுட்டு வந்துட்டாங்க இன்னும் அப்பப்போ நியூஸ் வந்து நேர் இப்போது 3வது முறை நீங்கள் ஆட்சி அமைச்ச பிறகு இது வந்து ஒரு தேசிய அவமானம். ஒரு ஒன்றிய அரசால் தன் நாட்டை சேர்ந்தவங்க தன் நாட்டை காக்கிற இராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியலனாக்கா அந்த மண்ணாங்காட்டி ஆட்சி என்னத்துக்கு? அப்போ அந்த ஆட்சி வந்து கையிலாகாத ஆட்சி தானே. அப்போ நீங்கள் செய்கிற ஆட்சி என்ன? இப்போ நீங்கள் வந்து பிறகு தான் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் இருந்தால் அப்படி நம்ம வந்து இருந்தால் பாதுகாப்பு. நீங்கள் எங்கே பாதுகாப்பு? எங்கே போச்சு இந்த பாதுகாப்பு? இல்லைல்ல. இராணுவ சாதனங்க ஏன் நீங்கள் வெளியேற நியூஸ் தான், நாங்கள் பார்க்கல. அப்போ யார் கொள்கிறாங்க? இராணுவரை கொள்கிறாங்க. யார் கொள்கிறாங்க? தீவிரவாதிங்க. அப்போ தீவிரவாதியை கட்டுப்படுத்த முடியலன்னா அது முழு பொறுப்பு யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, முதல்ல ராஜினாமா பண்ணுங்க. எப்பா சாமி என்னால் முடியல, சரியா, என்னை மனசாட்சி உறுத்துது, அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன். இனிமேல் என் வாழ்க்கையில் சத்தியமாக அரசியல் பக்கமும் வரமாட்டேன், அரசியல் விட்டு ஓய்வு பெறேன், தார்மீக உரிமை இயக்கத்துட்டு நான் ராஜினாமா பண்ண முதல்ல பண்ணுங்கள், சரியா? நீங்கள் பண்ணிட்ட பிறகு அப்புறம் உங்கள் ஆளுங்களை கூவ சொல்லுங்கள். எங்கே பார்த்தாலும் நீ ராஜினாமா பண்ணு, நீ ராஜினாமா பண்ணு, உன் ஆட்சி கழிக்கிறேன், இவன் ஆட்சியில் கூவ சொல்லுங்கள். அது கேட்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம்.